Daily. Taste the Daily. வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அருகே உள்ள அகரம்சேரியில் பெண்களுக்குள் ஏற்பட்ட வாய் தகராறு கைகலப்பாக மாறிய அதிர்ச்சியூட்டும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தென்னை மரத்திலிருந்து விழுந்த தேங்காயை எடுத்து சென்றது தொடர்பாக பரிமளா மற்றும் அவரது உறவினர்களான முனியம்மாள், கோவிந்தன், செல்வி, சேட்டு ஆகியோர் பத்மா என்பவரின் வீட்டில் புகுந்து அவரையும் அவரது மகள்கள் கவிதா, குமாரி ஆகியோரையும் கம்பால் தாக்கியுள்ளனர். இதில் குமாரின் தலையில் பலமாக அடிபட்ட நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். விடியா திமுக ஆட்சியில் மகளிர் சுய உதவிக்குழு திட்டத்தை பெயரளவில் முழு வீச்சில் செயல்படுத்தாததால் பெண்கள் வீண் சண்டையில் ஈடுபடுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் குழந்தை திருமண கர்ப்பத்தை மறைக்க போலி ஆதார் கார்டுகளை அச்சிட்டுக் கொடுத்த நபர் சிக்கினார். தேன்கனிக்கோட்டை மற்றும் பெட்டமுகிலாளம் பகுதியில் 16 வயதான இரு சிறுமிகளுக்கு குழந்தை திருமணம் நடைபெற்று கர்ப்பமாகியுள்ளனர். அரசு மருத்துவமனையில் பதிவு செய்யும் போது குழந்தை திருமணம் என்பதை மறைப்பதற்காக பேருந்து நிலையம் பகுதியில் போட்டோ ஸ்டுடியோ நடத்தி வரும் முகமது ஜலால் என்பவர் சிறுமிகளின் பிறந்த ஆண்டை மாற்றி போலி ஆதார் கார்டு தயாரித்த நிலையில் பிடிபட்டுள்ளார். மேலும் சிறுமிகளின் உறவினர்கள் தலைமறைவாகினர். திருநற்ற திமுக அரசு குழந்தை திருமணங்களை தடுக்காமல் அலட்சியத்துடன் செயல்பட்டு வருவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மயிலாடுதுறையில் புகார் வாங்க மறுக்கும் காவல்துறையை கண்டித்து பெண்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ஜிஆர் நகரில் தனியாருக்கு சொந்தமான பள்ளிவாசல் தனது தாத்தாவுக்கு சொந்தமானது என ரோஷியா பேகம் என்பவர் சொந்தம் கொண்டாடி வருகிறார். இந்நிலையில் பள்ளிவாசலை நிர்வகித்து வரும் இலியாஸிடம் கணக்கு வழக்கு குறித்து கேட்டபோது ரோஷியா பேகம் உள்ளிட்ட சிலரை இலியாஸ் ஆயுதங்களால் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான புகாரை காவலர்கள் வாங்காததால் ஆத்திரமடைந்த பெண்கள் உள்ளிட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக ஜமாத்தார்கள் வேதனை தெரிவித்தனர். எங்கள் அப்பாவோட பள்ளியாசை அது நாங்கள் இடத்த நாங்கள் இலவசமாக தான் கொடுத்தோம். மக்களோட பொது சேவைக்காகவும் எல்லாரும் வழிபாடு செய்யணுன்ற காரணத்துக்காக தான் கொடுத்தோம். அந்த இடத்துல சில குறைகள் நடக்கிறது. அதை நாங்கள் கேட்க போனால் எங்களை ஆளுங்களை வச்சு அடிக்கிறாங்க, மிரட்டுறாங்க. வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு பெண் என் கணவர் பக்கத்தில் இல்லை அப்படின்றப்ப என்னை அவ்வளோ அவதூறான பேச்சுகளை பேசி என்னை அடித்து என்னை துன்புறுத்திட்டாங்க. அதை கேட்க இன்னொரு அண்ணனையும், அந்த அண்ணன் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவர் பேர் உமர் பாருக்கு. அந்த அண்ணன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி 3 நாளாக அந்த அண்ணன் ரொம்ப முடியாத நிலைமையில் இருக்காங்க. அந்த அண்ணனும் கேஸ் கொடுத்துருக்காங்க, நானும் கேஸ் கொடுத்துருக்கேன். ஆனால் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும்